மெஸ்கெலியா மௌசாக்கிளை தோட்டத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 11:30 மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 தொழிலாளர் குடியிருப்புகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளன. அது மட்டுமன்றி குறித்த தீ விபத்து காரணமாக லயன் தொகுதியில் அமைந்திருந்த 8 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்த வீடுகளில் குடியிருந்த 8 குடும்பங்களைச் சேர்ந்த 27 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் ஆண்கள் 7 பேரும் பெண்கள் 5 பேரும் சிறுவர்கள் 5 பேரும் அடங்குகின்றனர். வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதை அடுத்து அயலவர்கள் ஓடிவந்து தீயை அணைக்க முற்பட்ட போதும் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியவில்லை. அதனை அடுத்து மெஸ்கெலியா போலீசார், ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்ததுடன் சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு பிறகு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. எனினும் 8 வீடுகளில் இருந்த பெருமளவிலான வீட்டு உபகரணங்கள், பெறுமதியான ஆவணங்கள், தங்க நகைகள், பாடசாலை மாணவர்களின் சீருடைகள் மற்றும் பாடப்புத்தகங்கள் தீக்கிரையாகியுள்ளன. இந்த தீ விபத்தினால் லயன் தொகுதியில் அமைந்திருந்த 8 வீடுகள் சேதமடைந்ததுடன் இந்த வீடுகளில் குடியிருந்த 8 குடும்பங்களைச் சேர்ந்த 27 பேர் தற்காலிகமாக தோட்டத்தின் நூலகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெளியே ஒடியாந்துட்டேன். ஒடியாந்து அங்கிட்டு அடுத்து இருக்க வேகங்களுக்கு நான் போயிட்டு தட்டி சொன்னேன், இப்படி எரியுது எழுப்புன்னு சொன்னேன். அவ்வளோதான். எத்தனை மணி இருக்கும்? 11:30 மணிக்கு மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா தெரியாது, மணி தான் நினைக்கிறோம். என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் பிள்ளைங்களுக்கு கூட இந்த எடுத்து எங்க வீட்டுல கொடுத்துட்டு அந்த எங்களோட வீடு தந்தை கூட எழுந்து வெளியே வந்துட்டாரு. அவங்களோட வீட்டு பக்கத்து வீட்டுல யாரும் இல்லை, அதுக்கு பக்கத்து வீட்டுல யாரும், அதுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து அவங்களுக்கு அப்படி சத்தம் வச்சேன். எங்களோட மாமா டாக்டர் இருந்தாலும் அவரை போயிட்டு நான் கூப்பிட்டேன், கத்தி ஐயோ வாங்க வாங்க அப்படின்னா எல்லாரும் ஒடியா இருந்தாங்க. மட்டும் என்ன நடந்துச்சு எதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. සබ්දෙක් දෙන්න මේ ගිනි කරනවා කියලා හිතකොට අපි දුවගෙන ඉවිල්ලා පුතා ඔක්කොම ගෙදර ඉන්න ඔක්කොම ටික එළියට ආවා. එළියට ආවන් පස්සේ ගිනි ගොඩක් ගත්තා. இவர்களுக்கான நிவாரண உதவிகளை தோட்ட நிர்வாகமும் கிராம சேவகர் ஊடாகவும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரையும் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கும் மெஸ்கெலியா போலீசார், ஹட்டன் போலீஸ் கைரேகை அடையாள பிரிவுடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். பார்த்துட்டேன், ஒன்றுமே எடுக்கல. ஸ்கூல் பிள்ளைங்க உடுப்பெல்லாம் முக்கெல்லாம் அப்படியே எரிஞ்சு போயிடுச்சு. எத்தனை மணி இருந்துச்சு இது? 11 மணி இருக்கும் சார். நைட் 11 மணி. உங்களுக்கு நீங்களும் தூக்கத்தில் நல்லா தூக்கத்தில் இருந்தேன் சார். எல்லாமே எரிஞ்சு போட்டு பிள்ளைங்க உடுப்பு புஸ்தகம் எல்லாம் எரிஞ்சு போச்சு சார். எடுக்கிறது ஒன்றும் இல்லைங்க. எங்களுக்கு என்ன தூங்கி எழுந்து வரப்போ எங்கள் வீடு எரியும் சார். இந்த வீடு அங்கே நெறிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி, நாங்கள் மஸ்கெலியா மௌசாக்கிளை தோட்டத்தில் தான் கைக்கிறோங்க. லயன் குடியிருப்பில் வந்து கரண்ட் ஷோர்ட்டு இதாகி தான் அந்த லயம் தீப்பற்றி புதுசாக அந்த லயங்கள் 8 வீட்டில் எல்லாம் குடும்பங்கள் பார்க்குற நேரம் எல்லாம் 40 பேர் மாதிரி அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அவங்கள வந்து அந்த உயிர் சேதம் இல்லாமல் அவங்களை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் எங்களால் முயற்சி செஞ்சு இது தோட்ட அதிகாரி மூலியமாக தோட்ட பொதுமக்கள் எல்லாம் சேர்த்து அந்த எரிஞ்ச தீயை அணைச்சி அந்த மாதிரி வேலைகள் செஞ்சோம். அவங்க வீட்டுகளில் உள்ள பொருட்கள், தளபாடங்கள், பிள்ளைகள் படிக்கிற வேண்டிய புக் அந்த மாதிரி சம்மந்தமாக எதுவுமே எங்களால் ஒன்றும் செய்யலாம் இருந்துச்சு. எல்லாம் கரண்டி தீக்கரையாகிடுச்சு. இது சம்மந்தமாக சம்மந்தப்பட்ட மந்திரிமார்கள் அந்த இதுக்கு உதவி செய்கிற யாராவது அனுப்பினாலும் இருந்தால் அவங்களுக்கு அது வீடு கட்டி கொடுக்குறதுக்கும் தற்செயலாக அவங்களுக்கு இருக்கிறதுக்கு அதுவும் சாப்பாட்டு போக்குவரத்து அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மெமரி